ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சொர்ணரைஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது, நம்ம வீட்டிலையே பால் காய்ச்சும் போது அதுலேருந்து ஏடு எடுத்து எப்படி நம்ம நெய்யாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். நம்ம டெய்லி பால் காய்ச்சும் போது இது நீங்கள் அந்த பால் ஏடு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா, ஃப்ரீசரில் ஒரு சின்ன பாக்ஸில் ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் எடுத்து எடுத்து வச்சுட்டே வரணுங்க. ஒரு வாரம் இல்லை 2 வாரத்துலலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வாங்குகிற பாலோட அளவுன்னு இருக்குது. இப்போ நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து 4 பேர் கொண்ட ஃபேமிலிங்க. நம்ம வந்து அதுக்கு வந்து நான் 1 லிட்டர் பால் வாங்குவேன். அப்போ அந்த 1 லிட்டர் பால் மொத்தமாக தான் வாங்குவேன். இது வந்து நம்ம பேக்கெட் பாலில் இந்த அளவுக்கு ஒரு இது கிடைக்காதுங்க உங்களுக்கு. அந்த பால் ஏடு இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் வந்து, இது யாரும் சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி. நம்ம வந்து பாலை காய்ச்சிட்டு, நீங்கள் வாங்கின உடனே பாலை காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணுங்க. நல்லா காய்ச்சிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஏடு வந்து திக்காக அதில் படர்ந்து இருக்கும். நம்ம அப்படியே காய்ச்சிட்டு அப்படியே உடனே வந்து அதுலேருந்து ஏடு எடுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு ஏடு கிடைக்கும். ஆடைன்னு சொல்லுவோம், ஏடுன்னு சொல்லுவோம். இது வந்து இப்போ இதுக்கு வந்து முக்கியமான டிப்ஸ் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு விப்பரில் போட்டு அடிக்கணுங்க. அது ஒரு 10 முறை அந்த மாதிரி விப்பரில் போட்டு அடிக்கிற மாதிரி வரும். நம்ம அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டே வரோம்ல, ஒரு வாரம் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு நீங்கள் முதலே வந்து ஐஸ் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஐஸ் க்யூப்ஸ் அதுங்களும் நிறைய நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது வந்து நீங்கள் வெறும் ப்ளெயின் வாட்டரில் போட்டு நீங்கள் கடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வெண்ணெய் வராதுங்க. ரொம்ப நீர்த்த மாதிரி ஆகிடும். அதனால் இதெல்லாம் ஒரு முக்கியமான டிப்ஸு. நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டே வந்து நிறைய ஐஸ் க்யூப்ஸ் அன்றைக்கி நீங்கள் மத்தியானமோ இல்லை அதே மாதிரி ரொம்ப கொளுத்துற வெயில் டைமில் நீங்கள் செஞ்சீங்கனாலும் நீர்த்துக்கிட்டு போயிடும். உங்களுக்கு வெண்ணெய் நல்லா வராது, திரண்டு வராது. அதனால நீங்கள் இதையும் ஒரு முக்கியமான டிப்ஸாக எடுத்துக்கோங்க. காலை நேரத்தில் ஒரு 11 மணிக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி எடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா 5 மணிக்கு அப்புறம் சாயங்காலத்தில் எடுத்திங்கன்னாலும் உங்களுக்கு நல்லா வரும் வெண்ணெய். ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கொஞ்சமாக ஐஸ் வாட்டரை ஊற்றி தான் நம்ம பெரிய மிக்ஸி ஜாரில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம்லங்க, அதை வந்து நீங்கள் எடுத்து போட்டு இந்த மாதிரி விப்பரில் ஒரு 10 முறை நீங்கள் சுற்று விட்டு எடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வெண்ணெய் மட்டும் தனியாக திரண்டு வந்து நல்லா நிற்கும். நம்ம அதை வந்து நல்லா எடுத்துட்டு 2 முறை கண்டிப்பாக பச்சை தண்ணியில், அதாவது நல்லா ஐஸ் கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் ரொம்ப அந்த புளிப்புத்தன்மையெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். சில பேர் வந்து இதுக்கு தயிர் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வைப்பாங்க. 1 ஸ்பூன் தயிர் அந்த நம்ம ஏடு எடுத்து போடும் போதெல்லாம் எடுத்து வைப்பாங்க. நான் இப்போ அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே போடாததாங்க நான் காட்டுறேன். நான் வந்து டெய்லி அப்படியே எடுத்து எடுத்து வைப்பேன். பால் காய்ச்சிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சோன்னே ஒரு 4 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஏடு திக்காக வரும். அதை எடுத்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தாக்கா 1 வீக்கில் உங்களுக்கு இந்த மாதிரி, இப்போ நான் வாங்குகிற 1 லிட்டர் பாலில் இது ஒரு 10 நாள் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதிலேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் வெண்ணெய் கிடச்சிதுங்க. நீங்கள் வெண்ணெயாக அப்படியே வச்சுக்கிறதுனாலும் ஒரு பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லை நான் நெய்யாகவே பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி நெய் காய்ச்சணுங்க. அதுக்கு இப்போ நான் காய்ச்சிட்ருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில். அந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து பக்குவமாக காய்ச்சணுங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கரண்டி போடுங்க. கொஞ்சம் நேரம் கரண்டி போட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. சிம்மில் வச்சு செய்யுங்க எப்போவுமே. இல்லைனா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். இதுக்கு முக்கியமாக வந்து இந்த நெய் வந்து இந்த பாருங்கள் அந்த மாதிரி ரெட்டாக சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வரும். அப்படி வந்துருச்சுனாலே உங்களுக்கு நெய் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி மொத்தமாக நீங்கள் இப்போ 1/2 லிட்டர் வெண்ணெயும் காய்ச்சிங்க அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கடாய் சைஸ் வந்து பெருசாக இருக்கணும். இல்லைன்னா சட்டுன்னு அப்படி பொங்கி வந்து மேலே வழிஞ்சிரும். ஒருவேளை நீங்கள் புதுசாக செய்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும். ஃபுல்லாக கேஸ் ஸ்டவ் ஃபுல்லும் மேலே ஊதிடும். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வச்சு காய்ச்சிக்கோங்க. இது வந்து இப்போ ஒரு 2 நாள் ஆகிடுச்சுங்க நான் காய்ச்சி எடுத்து. அதை வந்து நான் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு ஏர்டைட்டாக வச்சுப்பேன் எப்போவுமே. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், வெளியிலையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு கல் உப்பு, கொஞ்சோண்டு வந்து நீங்கள் முருங்கைக்கீரை போட்டுக்கிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இது வந்து நம்ம உப்புக்கல் போடுறதுனால ரொம்ப நாளைக்கு வீணாக போகாமல் நல்லா இருக்குங்க. வெளியிலேயே வச்சுருந்தாலுமே வீணாக போகாது. 1 மாதம் வரைக்கும் வீணாக போன ஸ்மெல்லாம் வராது. உங்களுக்கு ரொம்ப அதிகமாக நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஏர்டைட்டில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளும் நிறையா வீடியோஸ் போட முடியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.